அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறுகதையின் தலைப்பு சித்தர் நடமாடும் கோவில். ஒரு அமானுஷ்ய தெய்வீக சிறுகதை. உங்களுக்கு ஒரு சிலிர்ப்பான அனுபவத்தை தரக்கூடிய சிறுகதை. பிரபல எழுத்தாளர் மகேஸ்வரன் எழுதிய சிறுகதை தொகுப்பிலிருந்து இந்த கதை வாசிக்கப்படுகிறது. ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியை ஒட்டிய பாலடைந்த சிவாலயத்தில் நள்ளிரவில் இப்படி தன்னந்தனியே வந்து கொட்ட கொட்ட விழித்திருப்போம் என்று கனவிலும் நினைக்கவில்லை ருத்ரையா. எல்லாம் விதி, பொல்லாத விதிதான் அவரை இங்கே கூட்டி வந்திருந்தது. ருத்ரையா சிவபக்தர். சிவன் தன் பக்தர்களை கடுமையாக சோதிப்பாராம், ஆனால் கைவிட மாட்டாராம் என ஆன்மீக பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறார். ருத்ரையாவின் வாழ்க்கையிலும் ஏராளமான பிரச்சனைகள். நிம்மதி இல்லை, உறக்கம் இல்லை, துளியும் சந்தோஷம் இல்லை. சொந்தமாய் சின்னதாய் துணிக்கடை வைத்திருக்கிறார். ஓரளவிற்கு வருமானமும் வருகிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நரகமாகத்தான் கழிந்தது. பரிகாரம் தேடித்தான் இந்த பாலடைந்த சிவாலயத்திற்கு வந்திருந்தார் ருத்ரையா. சிவ தாண்டவபுரத்து பாலடைந்த சிவாலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் சித்தர்கள் நடமாட்டம். கட்டம் கட்டி ஏதோ ஒரு செய்தித்தாளில் வெளியாகியிருந்தது. சிவாலயத்தில் விக்கிரகங்கள் எதுவும் கிடையாது, குருக்களும் கிடையாது. எல்லாமே எப்போதோ களவாடப்பட்டு விட்டன. ஒவ்வொரு சன்னதியிலும் சாமியே இல்லாமல் வெற்றிடமாய். இருப்பினும் பௌர்ணமி இரவில் கற்பக கிரகத்தில் தான் ஒரு சிவலிங்கத்தை பார்த்ததாகவும், பழுத்த பழம் போன்ற தேகமுடைய வயதான மனிதர் ஒருவர் சிவபூஜை செய்ததை தான் கண்ணால் கண்டதாகவும், அந்த வயதான மனிதர் தன்னை ஆசீர்வாதம் செய்துவிட்டு மாயமாய் மறைந்ததாகவும், அடுத்த நாளில் இருந்து தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே உடைந்து போன நீர்க்குமிழிகளாய் மாறியதாகவும் பக்தர் ஒருவர் தன்னுடைய சிலிர்ப்பான அனுபவத்தை வெளியிட்டிருந்தார். விக்கிரகங்கள் இல்லாத ஆலயத்தில் அந்த சிவலிங்கம் எங்கிருந்து வந்திருக்கும்? சிவாச்சியார் இல்லாத ஆலயத்தில் சிவபூஜை செய்த அந்த வயதான மனிதர் யாராயிருக்கும்? எல்லாமே சித்தர்களின் விளையாட்டு, சித்து விளையாட்டு. பூஜை செய்தது கூட யாரோ ஒரு சித்தர்தான். உள்ளமும் உடலும் சுத்தமாய் அதிகாலையிலிருந்து நள்ளிரவில் தகதகப்பான பௌர்ணமி நிலாவை பார்க்கும் வரை பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் ஓயாமல் சிவ மந்திரத்தை முணுமுணுத்தபடியே பாலடைந்த சிவாலயத்தில் தங்கியிருந்தால் சித்தரை சந்திக்கலாம், அருளும் கிடைக்கும், தீராத கஷ்டமெல்லாம் தீரும். செய்தித்தாளில் வெளியாகி இருந்த செய்தியை யதார்த்தமாக வாசித்தது முதல் ருத்ரையாவின் மனசுக்குள் ஒரே வைராக்கியம். சிவ தாண்டவபுரத்து சிவாலயத்திற்கு போயே தீர வேண்டும். அந்த மாய சித்தரை சந்தித்து அருளை பெற்றுவிட வேண்டும். மனைவியிடமோ மகள்களிடமோ மகனிடமோ கூட மூச்சு விடவில்லை. நண்பர் வீட்டு கல்யாணத்திற்கு செல்வதாய் பொய் சொல்லிவிட்டு கிளம்பி வந்து விட்டார். குழுகுழுவென்ற மூலிகை காற்று வீசியது. வானத்தில் தகதகப்பான முழு பௌர்ணமி தங்க தாம்பாளமாய் மிதந்தது. பூமியில் கசிகின்ற நிலவின் மஞ்சள் வெளிச்சத்தை முரட்டு கருப்பு மேகம் ஒன்று கவி பிடிக்க சிவாலயத்தின் பிரகாரமெங்கும் மங்களான நிழல் விழுந்திருந்தது. எங்கோ நாய் ஒன்று குரைத்தது. ஒரு கருங்கல் தூணின் மீது சாய்ந்திருந்த ருத்ரையா கண்களை மெல்ல திறந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார். மணி 12 நெருங்கி இருந்தது. முணுமுணுத்து கொண்டிருந்த நமச்சிவாய மந்திரத்தை நிறுத்தினார். அதிகாலையிலிருந்து எதுவுமே சாப்பிடாததால் பசித்தது, தாகம் எடுத்தது. அந்த சித்தர் வருவாரா மாட்டாரா? இனிமேல் வரப்போகிறாரா என்ன? யாரோ ஒரு ஆள் உளறியதை நம்பி இவ்வளவு தொலைவு வந்தது தவறோ? இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என்னை எல்லோரும் பைத்தியக்காரன் என்று நினைப்பார்கள். வீட்டில் இருப்பவர்களை கேலி பண்ணுவார்கள். பஸ் வசதியோ ஆள் நடமாட்டமோ வீடு வாசல்களோ இல்லாத ஊர். இங்கிருந்து 3 கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் பஸ் பிடிக்க வேண்டும். இப்போது போக முடியாது. விடிந்தால்தான் இங்கிருந்து கிளம்பலாம். பசி மயக்கத்தோடு சாப்பாடு பொட்டலத்தை பரபரவென்று பிரித்தார். தண்ணீர் பாட்டிலின் மூடியை திறந்தார். காலடி சத்தம் கேட்டது. திக்கென நிமிர்ந்தார். ஒரு காலை உந்தி உந்தி நடந்தபடி அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தது ஒரு உருவம். ருத்ரையாவின் கையை டார்ச் லைட்டை தேடியது. சாமி, சாப்பாடு கொஞ்சம் கிடைக்குமா? ரொம்ப பசிக்குது. ருத்ரையாவை நெருங்கியது அந்த உருவம். ருத்ரையா திக்கென நிமிர்ந்தார். யார் நீங்க? டார்ச் லைட்டை முகத்தில் பாய்ச்சினார். அழுக்கான தோட்டத்தோடு முகத்தை சுளிக்கும்படியாய் காட்சியளித்தார் அந்த முதியவர். இடுப்பில் ஒரு கிளிஷனான துண்டு. இடுங்கி போன கண்களில் பசி தெரிந்தது. என் பேரு கோணியப்பன். இந்த சிவன் கோவிலுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கும் யாரோ ஒரு மாயை சித்தர் வர்றதா கேள்விப்பட்டேன். அவரை தேடித்தான் வந்தேன். காலையில் இருந்து அதுவும் அந்தண்ட பக்கம் பிரகாரத்தில் தான் உட்கார்ந்திருந்தேன். 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் கவனிக்கலை. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை?
பாலா போன உயிர் இந்த கூட்டை விட்டு பிரிஞ்சா போதும். இனி மனுஷ பிறப்பே வேணாம். நேராக மோட்சத்துக்கு போயிடணும். இதை கேட்கத்தான் சித்தரை தேடி வந்தேன். ஆனால் அவர் வரல. சாமியே இல்லாத கோவிலுக்குள்ளே அந்த மனுஷன் எங்கே வரப்போகிறாரு? நான் தான் ஏமாந்துட்டேன். பெருமூச்சு விட்டார் கோணியப்பன். கண்கள் ருத்ரையாவின் சாப்பாடு பொட்டலம் மீதே அழுத்தமாய் பதிந்திருந்தது. கொடுக்க மறுத்தால் பிடுங்கியாவது சாப்பிட்டு விடுவார் போல ருத்ரையாவிற்கு தோன்றியது. 2 பேரும் பகிர்ந்தும் சாப்பிட முடியாது. இருப்பதோ 5 இட்லிகள். கோவிலுக்கு வருகிற வழியில் ஒரு டீ கடையில் வாங்கி வந்த பொட்டலம். ஒழுங்காய் சாப்பிட்டால் ஒருவரின் பசியாவது அடங்கும். இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பாட்டு பொட்டலத்தையும் தண்ணீர் பொட்டலத்தையும் கோணியப்பனின் கையில் திணித்தார். விரல்கள் நடுங்க அவைகளை வாங்கி கொண்டார் கோணியப்பன். சாப்பாடு உங்களுக்கு இல்லையா? பரவாயில்லை, எனக்கு பசி இல்லை, நீங்களே சாப்பிடுங்க. கோணியப்பன் அதற்கு மேல் தாங்காமல் சாப்பாடு பொட்டலத்தை பிரித்து வேகமாய் சாப்பிடத் தொடங்கினார். பாட்டில் தண்ணீர் முழுவதையும் குடித்து முடித்தார். சாமி, நீங்களும் சித்தரை தேடித்தான் வந்தீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதையெல்லாம் சொன்னால் நீங்கள் தீர்த்து வைக்க போகிறீங்க. பசி அடங்கிருச்சுல்ல, தோணத்தோணுன்னு பேசி என்னை தொல்லை பண்ணாதீங்க. எனக்கு தூக்கம் வருது. ருத்ரையாவிற்கு எரிச்சலை கட்டுப்படுத்த முடியவில்லை. வார்த்தைகளை கொட்டிவிட்டார். கோணியப்பன் மௌனமாய் சிரிக்க ருத்ரையாவிற்கு கொட்டாவியும் உறக்கமும் ஒரு சேர வந்தது. பொழுது பொலபொலவென விடிந்திருந்தது. திடுக்கிட்டு கண் விழித்தார் ருத்ரையா. பாலடைந்த சிவாலயத்திற்குள் இடிபாடுகள் நிறைந்த பிரகாரத்தில் படுத்திருப்பதை உணர்ந்து விசுக்கனை இழந்தார். சிவாலயத்தின் எல்லா சன்னதிகளும் வெறிச்சோடி காட்சியளித்தது. திரும்பிய பக்கமெங்கும் புதர்கள், பாம்பு புற்றுகள், ஒவ்வால்கள் படபடவென பறந்தன. எச்சத்தின் வாடை வயிற்றை புரட்டியது. இத்தனை மோசமான சூழ்நிலையிலா விடிய விடிய இருந்திருக்கிறேன்? தன்னுடைய சாப்பாட்டை பறித்து சாப்பிட்ட கோணியப்பனை கண்கள் தெரியது. காணவில்லை. கோவில் முழுவதும் சுற்றி வந்தார். காணவில்லை. சரியான சுயநலவாதி கிழவன். சொல்லாமல் கொல்லாமல் எழுந்தோடி விட்டாரே. பீரிட்ட கோபத்தோடு சிவாலயத்தை விட்டு வெளியே வந்தார் ருத்ரையா. 2 பஸ் ஏறி 70-80 கிலோமீட்டர் பயணித்து தன் வீடு வந்து சேர்ந்தபோது இன்முகத்தோடு வரவேற்றாள் மனைவி கமலம். நீங்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் இங்கே என்ன வெல்லாமோ நடந்துருச்சுங்க. என்ன நடந்துச்சு என்றார் ஆர்வமே இல்லாமல். நம்ம தினேஷ் வெளிநாட்டு வேலைக்காக 3 லட்சத்தை டிராவல்ஸ் ஏஜென்ட் ஒருத்தங்கிட்ட கட்டிட்டு எந்த தகவலும் இல்லாமல் 2 வருஷமாக அலாடிக்கிட்டு இருந்தான்ல, அந்த அலைச்சலுக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. அந்த டிராவல்ஸ் ஏஜென்ட்டே நம்ம வீடு தேடி வந்து தினேஷுக்கு பாஸ்போர்ட்டையும் விசாவையும் கொடுத்துட்டாங்க. அப்படியா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம திலகா காலேஜில் கூட படிக்கிற தப்பான இளைஞன் ஒருத்தனோட பழகிட்டு இருந்தா இல்லையா? அவன் மோசமானவன், குடிகாரன், நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுருக்கிறவனு நீங்கள் எவ்வளவோ சொல்லியும் காதலியே வாங்காமல் வாழ்ந்தால் அவனோட தான் வாழ்வேன், இல்லாட்டி செத்துருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தவ திடீர்னு இன்றைக்கி என்கிட்ட அவன் மோசமானவன் தான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு, இனி அவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கவலத்தின் முகத்தில் உற்சாக பெருக்கெடுப்பு. ருத்ரையாவால் நம்பவே முடியவில்லை. விழிகள் விரிந்தது. அது மட்டும் இல்லைங்க, புருஷன் வீட்டில் கொடுமை தாங்காமல் வாளா வெட்டியாக நம்ம வீட்டில் வந்திருந்த உங்களோட கடைசி தங்கச்சியை அவளோட புருஷனும் மாமியாரும் மனசு மாறி வந்து மன்னிப்பு கேட்டு கையோட கூட்டி போயிட்டாங்க. தன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒரே நாளில் தீர்ந்து போனதை நினைத்து நினைத்து இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போய் வெளி தண்ணி துணியில் சாய்ந்தபடி அமர்ந்தார். நீங்கள் இல்லாதப்ப உங்களை தேடி சிநேகிதர் ஒருத்தர் வீடு தேடி வந்திருந்தார். ருத்ராவை கவலைப்பட வேணான்னு சொல்லுமா, அவனோட பிரச்சனையெல்லாம் மாயமாக மறைஞ்சிடுன்னு சொல்லிட்டு போனார். அவர் சொன்னாப்லேயே நடந்துட்டு பார்த்தீங்களா? அதான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. கமலம் பரவசப்பட்டாள். சிநேகிதரா? பேர் என்னன்னு கேட்டியா? கேட்டேனே, கோணியப்பன்னு சொன்னாருங்க. கமலம் சொல்ல ருத்ரையாவிற்கு புரிந்தது. கண்களில் நீர் துளிக்க அவரையும் அறியாமல் கைகளை உயர்த்தி கும்பிட்டார். சித்தர் நடமாடும் கோவிலில் தான் கண்டது சித்தரைத்தான். அவர்தான் கோணியப்பன் என்ற பெயரில் தன் முன்னேயும் இங்கேயும் வந்திருக்கிறார் என்று புரிந்தது.